பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வளிமண்டலம் அப்படின்ற லெசனில் இந்த வளிமண்டல அடுக்குகள் அது வந்து அடிக்கடி கேட்பாங்கப்பா நம்மளுக்கு. இந்த வளிமண்டல கீழடுக்கு மேலடுக்கு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. சரி, அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வசிக்கிற பகுதி. சரியாப்பா, இதை வந்து வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நம்ம இருக்கிற இடத்துல மழை பெய்யுது, மின்னல் இதெல்லாம் வெட்டுதுலப்பா, அப்போது ட்ரோபோஸ்பியர் வளிமண்டல கீழடுக்கு அப்படின்றது வானிலை அடுக்கு. இதை ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா மீள் அடுக்குன்னு சொல்லுவாங்கப்பா. இந்த மீள் அடுக்கு மெயினாக எதுக்கு பயன்படும்னா ஜெட் விமானங்கள் பறக்கிறதுக்கு பயன்படும். இப்போ இந்த ஜெட் விமானங்கள் இதில் பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சிச்சு மின்னல் அடிச்சிச்சுன்னா பாதிப்பு ஏற்படும். அதனால அதுக்கு மேல் அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இந்த ஜெட் விமானங்கள் பறக்கும். இதில் ஓசோன் மூலக்கூறு அதிகமாக காணப்படுறதுனால இதை ஓசனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா தம்பி? இதை வந்து அதாவது ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரை ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பாருங்க, மூணாவது என்ன அப்படின்னா மீசோஸ்பியர். இதை வந்து இடையடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடையடுக்கோட பயன் ரெண்டு தான்ப்பா. ஒன்று வந்து வானொலி அலைகள் நம்ம அனுப்புறோம் பார்த்தீங்களா, அது இங்கே போய் தான் திரும்ப ரிஃப்ளெக்ட் வரும். சரியா, இப்போ இங்கே அனுப்புகிற இடம் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த இது வந்து இங்கேருந்து அனுப்புவாங்க, மீசோஸ்பியர் போய் திரும்ப கேட்குற இடத்துக்கு வரும். சரியா, அடுத்து விண்கற்கள் வந்து மேலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எரிஞ்சு விழுகிறது மீசோஸ்பியரில் தான். அடுத்து பாருங்கள், இதை வந்து மீசோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாப்பா, எப்படி ட்ரோபோபாஸ் ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இதை மீசோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து தெர்மோஸ்பியர் வெப்ப அடுக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இந்த வெப்ப அடுக்கை ரெண்டாக பிரிப்பாங்க. சரியா, அதாவது கீழடுக்கு மேலடுக்குன்னு சொல்லிட்டு கீழடுக்கில் வந்து வாயுக்கள் சீராக காணப்படும். சரியாப்பா, அதனால இதை ஹோமோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதே மேலடுக்குல தெர்மோஸ்பியரோட மேலடுக்குல சீரற்று காணப்படும் வாயுக்கள் எல்லாம், அதனால இது ஹெட்ரோஸ்பியர்னு சொல்றாங்க. கீழே இருக்குது ஹோமோஸ்பியர், மேலே இருக்குது ஹெட்ரோஸ்பியர். சரியாப்பா, அடுத்து பாருங்க, அந்த மேலடுக்குல தான் வந்து அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் தான் அயனிகள் வந்து நிறையா காணப்படும். சரியாப்பா, அப்போ தெர்மோஸ்பியரில் மேலடுக்குல காணப்படுறது அயனோஸ்பியர், அங்கே அயனிகள் அதிகமாக காணப்படும். அடுத்து பாருங்க, வெளியடுக்குப்பா, கடைசி அடுக்கு வெளியடுக்கு தான். இதில் வந்து அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ், அரோரா பெரியாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வினோத ஒளி நிகழ்வுகள் நடைபெறும். சரியாப்பா, நீங்கள் இந்த அரோரா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, ஆஸ்ட்ரியாலிஸ் பெரியாலிஸ். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோதமான ஒளி நிகழ்வுகள். இதுதான்ப்பா. இந்த படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அடுக்குகளை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். நன்றி.